ஐஏஎஸ் ஆகணும் இல்லாட்டி ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். யூபிஎஸ்சி நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா ஐஏஎஸ் இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. சோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட யூபிஎஸ்சி எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. Hello all, a very good day to all of you. This is Vilasini from Veranda IAS and friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா the Hindu editorial analysis for the date 29th October 2025. So in the context நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா it is a topic from both environment, we can also talk about it from disaster management or even from geography. So என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் கிளேசியர்ஸ் வந்து climate சேஞ்ச்னால அதிகமாக மெல்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஹியர் நிறைய டிசாஸ்டர்ஸ் ஆர் இன்க்ரீசிங் இன் ரீசெண்ட் டைம்ஸ். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்காக கம்மிங் அப் வித் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இஸ் ரிக்வயர்ட். பட் இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை கொண்டு வர்றதுலையுமே தெர் ஆர் மெனி சேலஞ்சஸ். ஸோ ஓவரால் இந்த ரீஜனில் ஃபேஸ் பண்ணுற சில ப்ராப்ளம்ஸ் என்ன from a UPSC point of view, right? What are the problems in the Indian Himalayan region, right? ஏன் வந்து இந்த ecologically fragile and sensitive region recent days why there are many issues and disasters taking place. And next வந்து பாத்தீங்கன்னா இந்த tackle பண்றதுக்காக what are some measures that we can consider. இது எல்லாமே overall we will try decoding. Okay, so in the context let us start. So first உங்க எல்லாருக்குமே தெரியும் usually நம்ம ஒரு editorial approach பண்ணும்போது we come up with an approach which is called as CODE, C-O-D-E. இந்த CODE னா என்ன? C வந்து talks about context, O வந்து opinion, right? D வந்து data and E வந்து பாத்தீங்கன்னா editorial takeaways. So talking about the takeaways, ஒரு editorial பொறுத்து இது மாறும். இதை நான் நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். Editorial takeaways வந்து பாத்தீங்கன்னா we can bring it under ICES approach. ICES approach. I na வந்து issues, C na வந்து causes, E na வந்து effects and S na solutions. Okay, so in the context இந்த editorial பொறுத்த வரைக்கும் Indian Himalayan regionல face பண்ற சில problems என்ன, are there some statistics, current trends என்ன இருக்கு, recent disasters என்ன இந்த இடத்துல, ரைட்? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை டேக்கிள் பண்ணுறதுக்காக இருக்க வேண்டிய மெஷர்ஸ் இது மட்டும் we will try understanding in a very holistic manner. ஓகே, ஸோ நம்பர் 1 இந்த கான்டெக்ட்ல ஓவரால் இந்த ஆத்தர் வந்து எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா they have said that recent daysல ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 1900 and 2022ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் அவுட் ஆஃப் ஆல் த 687 disasters in our country டோட்டலா 1900 to 2022 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 687 disasters நடந்திருக்கு. இந்த 687 disastersல வந்து பாத்தீங்கன்னா 240 disasters வந்து ஹிமாலயன் ரீஜன்ல இருந்தா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, which includes earthquakes, landslides, glacial lake outbursts, flood events, cloud burst, right? இது எல்லாமே இங்க இருந்தா ரிப்போர்ட் ஆயிருக்கு, including wildfires, right? So here வந்து பாத்தீங்கன்னா பட் என்னதான் இந்த டிசாஸ்டர்ஸ் அதிகமா இருந்தாலும் நம்பர் 1 இந்த டிசாஸ்டரோட ப்ரிப்பேர்ட்னஸா இருக்கட்டும், மிட்டிகேஷனா இருக்கட்டும், ரிப்போர்ட்டிங்கா இருக்கட்டும், all this continues to be a challenge, right? So here நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க, right? So in the context of what we need to understand is overall வந்து 1900 to 2022ல பாத்தீங்கன்னா 240 disasters ஹிமாலயாஸ் இருந்து தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல வந்து எஸ் என்னதான் டெக்னாலஜி க்ரோ ஆனாலுமே டெக்னாலஜி ஷுட் பி யூஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் மேன்கைண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரோ ஆயிடுச்சு, பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹவு டு வி டேக்கிள் டிசாஸ்டர்ஸ் இன் அன் எஃபெக்டிவ் மேனர், அதுக்கு டெஃபினெட்லி வி ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ், கரெக்ட்? ஸோ இந்த கான்டெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா use of artificial intelligence தேவை to address snow melting, to address climate change prediction, early warning systems, right? இந்த மாதிரி hazard maps கொண்டு வருது, இது எல்லாமே important, but இது எல்லாமே ஒரு சேலஞ்சா இருக்கு கூட in this particular region அப்படின்னு சொல்லியிருக்காங்க, right? So here வந்து பாத்தீங்கன்னா hazard mapsum தேவைன்னு சொல்லியிருக்காங்க,
ரைட். ஸோ ஹியர் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல டிசாஸ்டர்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. பட் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா there have been disasters which we have not been able to predict well, which means நம்ம கிட்ட இப்போ இருக்கிற வந்து like if we talk about hazard maps ஆ இருக்கட்டும் இல்ல early warning systems ஆ இருக்கட்டும், it is lacking some efficient features that it requires. so இதை வந்து நம்ம upgrade பண்ணணும். and இது வந்து பாத்தீங்கன்னா should be an ultimate priority, right? இது வந்து ஒரு national priority ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so here வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா stakeholders actively involve பண்ணி early warning systems ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம சில எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ இதுதான் வந்து ஓவரால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் திஸ் ஓவரால் எடிட்டோரியல். ஸோ ஹியர் வந்து பாத்தீங்கன்னா we will try analyzing each of this one by one. ஓகே, ஸோ நம்பர் 1 என்ன சொல்றாங்கன்னா, ஹிமாலயாஸ்ல வந்து ரீசெண்ட் டேஸ்ல நிறைய டிசாஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்மளே பார்த்திருக்கோம் கிளவுட் பர்ஸ்ட் ஈவெண்ட்ஸ். கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன? ஒரு ஷார்ட் கிவன் ஸ்பேஸ் ஆஃப் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் ரெயின்ஃபால் ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். cloud burst events increase ஆயிருக்கு, flood events are increasing, earthquakes are increasing. இது எல்லாமே increase ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 2013 to 2022ல வந்து பாத்தீங்கன்னா 68 major disasters have taken place. and Indian Himalayan regionல வந்து பாத்தீங்கன்னா whole of India எடுக்கும்போது proportion of disasters happening in the Indian Himalayan region is technically high. இதையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா it is a very ecologically fragile and sensitive region. right? so here வந்து பாத்தீங்கன்னா Himalayas are prone to seismic activities, right? so here நிறைய factors are responsible. so number 1 major problems பத்தி பேசும்போது let's talk about each of this one by one. ecological threats நம்ம இங்க எழுதியிருக்கோம், கரெக்டா? so in the context when I talk to you about ecological threats, right, think about it. development பேர்ல வந்து ஏகப்பட்ட deforestation நடக்குது. existing land வந்து பாத்தீங்கன்னா agricultureக்காக நம்ம clear பண்றோம், right? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய tribes and tribes வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து they are engaging in stubble burning. இதனால சில wild fires and forest fires கூட increase ஆகுது, ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ஈவெண்ட்ஸோட இன்ஸ்டன்சஸ் கூட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே அசம் ப்ராப்ளம்ஸ். டாக்கிங் அபவுட் டெவலப்மெண்ட், இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். டாக்கிங் அபவுட் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? அது ரோட்ஸா இருக்கலாம், ஹைவேஸா இருக்கலாம், ரைட்? இது எல்லாமே ஒரு சேலஞ்சா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல நிறைய மைனிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மெனி அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எக்ஸெட்ரா பீங் லேட், ரைட்? இது எல்லாமே ஆசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா if we talk about climate and disaster vulnerability, recent daysல வந்து பாத்தீங்கன்னா climate change அதிகமாக ஆக what they are saying is global warming ஓட implications அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஆறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் climate and disaster vulnerability பத்தி பேசும்போது green house gas emissions, climate change, right? இதனால வந்து ice caps will start melting, water levels will start increasing and submergence நடக்கலாம், right? so floods increase ஆகலாம், flash floods especially increase ஆகலாம், right? glacial lake outburst flood events increase ஆகலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய illicit activities-உம் நடக்குது where lot of what do you call local people ஓட participation can be much more effective. இவங்களோட efforts to tackle instances of wildlife trafficking கூட இருக்கலாம், logging of wood கூட இருக்கலாம். இது எல்லாமே அட்ரஸ் பண்றது is important. so overall Indian Himalayan regionல இந்த மாதிரியான issues இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால what are some major consequences and damages வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 disasters increase ஆக there is a great damage to life and property, right? infrastructure damage இந்த இடத்துல ஹெவியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைனிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸும் அதிகமா இன்க்ரீஸ் ஆக இந்த இடத்துல இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸுக்குமே வந்து இட் இஸ் அ மேஜர் த்ரெட், ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிசாஸ்டர்ஸோட ப்ரப்போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ ஆல் தீஸ் குட் பி சம் ப்ரெஸ்ஸிங் சேலஞ்சஸ் இன் திஸ் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா எஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் எல்லா ஸ்டேக்ஹோல்டர்ஸுமே ஆக்டிவ்லி இன்வால்வ் ஆகி இந்த இடத்தோட கன்சர்வேஷனுக்கு we should take effective steps. ஸோ நம்பர் 1 climate resilient infrastructure ப்ரமோட் பண்ணணும், ரைட்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஃபோர் எனி ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பீங் ப்ரமோட்டட், ரைட்? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை நம்ம நடத்தலாம்,
ஸோ இதை நடத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வயபிளா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்? நிறைய ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ், சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ், எர்த்குவேக் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் அண்ட் ஃபாரஸ்ட்டை நம்ம கன்சர்வ் பண்ணணும். இந்த இடத்துக்குள்ள நிறைய நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. Himalayas also come under being a biodiversity hotspot, right? So in the context of protecting them also matters, right? So here நிறைய efforts அதுக்கும் எடுக்கணும். Local people ஓட participation வச்சு நம்ம பெட்டரா கன்சர்வ் பண்ணலாம், right? All this can be promoted. We can explore many nature-based solutions. So read about this nature-based solutions. Nature-based solutions கூட நம்ம ஹிமாலயாஸ்க்கு யூஸ் பண்ணலாம், right? So in the context many efforts can be taken to promote the betterment of Himalayas. So Himalayas கூட பாத்தீங்கன்னா you have unique varieties of fauna, like for example snow leopard. Snow leopard கன்சர்வ் பண்றதுக்கு ப்ராஜெக்ட் snow leopard இருக்கு. அதே மாதிரி நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் climate change கீழே கூட ஹிமாலயாஸ்க்காக there is a separate mission. So இதையும் நம்ம ப்ரமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ், டெஃபினெட்லி ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் தேவை, கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தேவை, ஸ்டேக் ஹோல்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் தேவை, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா we can come up with hazard maps, ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி யூஸ்ட் பெட்டர், நாலேஜ் டிசெமினேஷனாக இருக்கலாம், மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கலாம், பெட்டர் ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ், ரைட்? ஸோ பெட்டர் ஃபோர்காஸ்ட் மாடல்ஸ் நம்ம கொண்டு வரலாம், ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம், ரைட்? வி கேன் ஷேர் டேட்டா, மேனேஜ் டேட்டா, லேர்ன் ஃப்ரம் தேர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். கிளேசியர்ஸோட மெல்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஓவரால் நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கம்மி பண்ணலாம். வி கேன் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ரெனியூவபிள்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸோட டிபெண்டன்சி கம்மி பண்ணலாம். மெனி எஃபர்ட்ஸ் கேன் பி டேக்கன், ரைட்? ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து ஆர் அ வெரி பியூட்டிஃபுல் asset that we have. கரெக்ட்? ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் கன்சர்வ் பண்ணுறதுக்கு we need an integrated approach. இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச்சோட பார்க்கும்போது பீப்புளோட பார்ட்டிசிபேஷன், சயின்ஸ், பாலிசி, டெக்னாலஜி எல்லாமே ஷுட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், ரைட்? Himalayas is a very beautiful, pristine, ecological thing that India has. இதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம adequate எஃபெக்ட்ஸ் எடுக்கணும், ரைட்? அண்ட் ஹியர் climate resilient மாடல்ஸை நம்ம கொண்டு வரணும், பீப்புளோட பார்ட்டிசிபேஷனை ப்ரமோட் பண்ணணும், AI and டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அட்ரஸிங் தி இஷ்யூ ஆஃப் தி ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ லோக்கல் இஷ்யூ, பட் இட் ஷுட் பி நேஷனல் ப்ரையாரிட்டி, ரைட்? ஸோ ஹியர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா த ரெஸ்ட் ஆஃப் ஆர் கண்ட்ரி கேன் சஃபர். ஸோ ஹியர் ரீசெண்ட் டேஸில் நிறையா டிசாஸ்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் அடிக்குவேட் எஃபர்ட்ஸை எடுத்து we have to conserve the Indian Himalayan region. So Indian Himalayan region வச்சு UPSC நிறைய questions கேட்டிருக்காங்க. Go through that, try to look at the previous year questions and solve them, right? I hope the discussion was useful. Thank you and all the very best. IAS ஆகணும் இல்லாட்டி IPS ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். UPSC நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.